ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. இன்னியோட எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாறனும் வீராவும் வந்துட்டு பிரியாணி கடை வந்துட்டு ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க தங்கச்சி வெயில் கடையில் எல்லாம் ரோட் கடையில் நின்று கஷ்டப்படுறத பார்த்துட்டு கண்மணிக்கு அது பிடிக்காமல் எப்படியாவது இந்த கடையை வந்துட்டு மூட வைக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃபுட் சேஃப்டி இதுக்கு வந்துட்டு கால் பண்ணி தரமற்று இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டாக ஒன்று கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மாறனோட அப்பா வந்துட்டு அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சு சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு அவங்க தங்கச்சி சந்தோஷமாக சாப்பிடுனேன்னு சந்தோஷப்படுறாங்க. இதுலையாவது அவங்க சந்தோஷமாக நல்லபடியாக வந்துட்டு இதில் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜய் கடையில் வந்துட்டு அப்படியே சொகுசாக ஏசியில் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்குது. தான் தங்கச்சி வெயிலில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரியாணி கடை வந்துட்டு ஒரு நாள் நல்லபடியாக போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கறது, பணம் கொடுக்காமல் வந்துட்டு பிரியாணி கொடுக்கறதுன்னு இருந்த மாறனை வந்துட்டு கண்டிக்கிறாங்க வீரா ஒரு பக்கம். இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் தொழில் விஷயத்தில் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டுடுறாங்க. மறுநாள் வந்துட்டு அதே பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஃபுட் சேஃப்டிக்காரங்க வந்துட்டு செக் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல எல்லாமே லைசன்ஸோட மொத்தமே இவங்க நல்லபடியாக நடத்திட்டுருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல, அவங்கள அனுப்பிச்சி உங்ககிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதனால் கண்மணி கொஞ்சம் ஏமாந்துடுறாங்க. ஆனால் கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்கவர் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுறாரு, அடுத்தடுத்து மயக்கம் போட்டு விழுறாங்க. இவங்க ஏதோ நீங்கள் கலந்துட்டனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்துட்டு முதல்ல செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கடையை நீங்கள் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த மயக்கம் போட்டு விழுந்தவங்க நடித்ததுனால எந்திரிச்சிடுறாங்க. இல்லை இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, இவங்களால எதுவும் ஆகலை, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கள் இது பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்கள வரைக்கும் விட்டு போயிடுறாங்க. நீங்கள் கடையை திறக்கக்கூடாது, ஃபுட்டு வந்துட்டு இதுவாகி வர வரைக்கும் செக் பண்ணி வர வரைக்கும்ன்ற மாதிரி ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மேலே இப்படி தப்பு வந்துடுச்சு, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு விஜயாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த ஆப் மூலமாக அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுறாங்க வீரா. அப்போ பார்த்தா ஒரு நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அவங்க தான் வந்துட்டு இதை அனுப்பிச்சிருக்கிறத இது பண்ணிடுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த ஆள்கிட்ட வந்துட்டு மிச்ச காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வாய்ஸில் பேசி ஒரு பார்க்குக்கு வர வச்சிடுறாங்க. மாறனும் வீராவும் அடிச்சு அப்புறமா விஜய் தானே இது பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாடா முதல்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இவன் தான் வந்துட்டு இது கலந்தானோடனே எல்லாருமே கோவமாயிடுறாங்க. வள்ளி கூட ரொம்ப கோவமாயிடுறாங்க. யாருன்னு சொல்லுன்னு சொல்ல இந்த வீட்டில் ஒருத்தர் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப பயந்துறாங்க, அவங்க பேரை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் கையை காமிக்கிறாரு. ஆனால் பார்த்தா கண்மணி காமிச்சிடுறாரு. எல்லாருமே கோவமாயிடுறாங்க. வள்ளி கோவமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நான் இதை பண்ணல, நான் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு வள்ளி இது பண்ணால் இல்லை, அண்ணி இதை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு மாறன் எல்லோரும் எதுக்கும் தடுத்து நிறுத்திடுறாங்க. என் பொண்டாட்டி செஞ்சுருக்க மாட்டேன்னு ராகவனும் சப்போர்ட் பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு இதில் இருக்குது, போய் தான் சொன்னான்றதை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு புரிய வருது ஒரு கட்டத்தில். அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.